Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம டிஃபரெண்டான அல்வா ரெசிபி பிரெட் அல்வா ரொம்ப சிம்பிளா 4 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரெட் அல்வாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 10 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். இதோட கார்னர்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு பிரெட் அல்வா சூப்பரா இருக்கும். இது கல்யாண வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு க்யூபாக கட் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரெட் க்யூப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேனில் இப்போ நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம 1/4 கப் கேஷ்நட் ஆட் பண்ண போகிறோம். கேஷ்நட் ஆட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கேஷ்நட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ப்ரெட் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதே டைமில் கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக குக் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான ப்ரெட் அல்வா கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம 2 கப் பால் ஆட் பண்ண போகிறோம். பால் ஆட் பண்ணிட்டோன்னே ப்ரெட் பாலெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ரெட் நல்லா சாஃப்டாகும். சாஃப்ட் ஆகிட்டதுக்கப்புறம் இது நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்ஸை லீவ் பண்ணும். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் சர்க்கரை. நீங்கள் சர்க்கரை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பிரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். இது மேலே நம்ம கேஷ்நட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனை ஒட்டாத வர ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.